நாட்டாமையில வந்து ஒரு பாட்டு வரும் ஸ்டார்டிங்ல, நாட்டாம காலை வச்சா அங்க வெள்ளாம விளையுமடா. எஜமான் பாட்டுல பாத்தீங்கன்னா, எஜமான் காலடி மண் எடுத்து நாங்க நெத்தியில போட்டு வைப்போம், பாதம் தொட்டு மண்ணை எடுத்து நாங்க நெத்தியில வைப்போம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட பாடல்களை ரசிச்சு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்ப ரஞ்சித்தோட வருகை பிறகு என்னவா பாடல்கள்லாம் வருது? மேட்டுக்குடியின் கூப்பாடி நீ நாட்டுக்குள்ள கேட்காது. தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஒரு நிகழ்வை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காரு. இது தமிழ் சமூகத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த மார்கழியில் மக்கள் இசை 5 ஆண்டுகளாக சென்னையில வெற்றிகரமா நடந்து இன்னைக்கு 6வது ஆண்டா வந்து தொடங்க இருக்கு. இப்போ கானா அப்படின்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் தான் பாடுவாங்க. இதெல்லாம் வந்து சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாடுவாங்க, சென்னையில் ஸ்லம்மில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நேமே பார்த்திங்கன்னா வேற ஒன்றா இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித்தனுடைய வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கானா பாடுறது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகுது. ஜீ தமிழ், இந்த விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சூப்பர் சிங்கர்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அடையாளப்படுத்தி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமா, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்தி சில பேர் வெற்றி அடையக்கூடிய வெற்றியாளர்களாகவும் மாற்றுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கல. ரஞ்சித் சார் சொல்லியிருக்காங்க 234 தொகுதியுமே நான் கேட்பா தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 234 தொகுதியில் வந்து சீட் நான் கேட்பேன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒரு தலித் கட்சி அல்லது ஒரு அம்பேத்கரிசம் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாலே அவங்களாம் 4 சீட் 6 சீட் தான் ஆசைப்படணும், அதுக்கு மேலே அவங்களுக்கு சீட்டுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வந்து அந்த ரஞ்சித் அவர்கள் உடைக்கிறாரு. என்னடா நான் 234 தொகுதியில் நிற்பேன், நான் ஏன் எனக்கான எலிஜிபிலிட்டி இல்லையா? அண்ணன் திருமாவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் அரசியல்ல மக்கள் அரசியல்ல உண்மையாகவே மக்களுக்காக இதுவரைக்கும் போராடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. நமக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே அண்ணனுடைய உழைப்பையும் அவருடைய செயல்பாட்டையும் நம்ம ஒரு நாளும் வந்து தாழ்த்தி சொல்லவே முடியாது. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிஜேபி RSS அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை வந்து திமுக வந்து சொல்லிட்டு அதையுமே இவரே வந்து வழிமொழிஞ்சிட்டு பிஜேபி உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும், அதனால போயிட்டு நான் 4 சீட்டு வாங்கிக்கிறேன், நான் 6 சீட்டு வாங்கிக்கிறேன். நேற்று ஒன்று சொல்றாரு, எனக்கு வந்து சீட்டு பற்றி பிரச்சனையே கிடையாது, சீட்டு இருக்குதோ இல்லையோ ஆனால் நாங்கள் இங்கு தான் இருப்போம்னு சொல்கிறாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் ரஞ்சித் அவர்கள், இவங்க 4 பேரும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்து வருவாங்க. அந்த வகையில வந்து நான் ஏன் அண்ணன் திரும்ப பேரை சொல்லணும்னு சொல்லி சில பேர் சண்டைக்கெல்லாம் வருவானுங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து மார்கழி மக்கள் இசை நிகழ்வை வந்து தொடர்ந்து 6வது ஆண்டா நான் சென்னையில் நடத்த போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, முதல்ல இந்த மார்கழியில் மக்கள் இசை அப்படின்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்திற்கே பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருந்தது. முதல்ல ஒரு காலத்தெல்லாம் வந்து மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த பஜனை பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த சபாக்கள் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்கழி அப்படின்னாலே இந்த சபாக்களில் கேட்கக்கூடிய அந்த மாதிரி இசை அப்படின்னு தான் இருக்குது. அதே போல் சோகால் வந்து இங்கே ஒரு இசை அப்படின்னாலும் அது குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய வருகைக்கு பிறகாக சினிமா மட்டும் இல்லாமல் பண்பாட்டு தளத்தில் வந்து அவருடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. வெறுமனையாக ஒரு கலை மட்டுமே கிடையாது, எழுத்து, இசை, இப்படி பல கோணங்களில் தன்னால் முடிந்த பல விஷயங்களை ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த மார்கழியில் மக்கள் இசை 5 ஆண்டுகளாக சென்னையில் வெற்றிகரமாக நடந்து இன்னைக்கு 6வது ஆண்டா வந்து தொடங்க இருக்கு. இப்போ எனக்கு வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். நான் எந்த அரசாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உடனே இவங்களுக்கு எல்லா பர்மிஷன்லேயும் வந்து எடுத்த உடனே ரொம்ப சிறப்பாக வந்து கொடுக்கறதுலாம் கிடையாது. பல ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு பிறகு தான் வந்து கொடுக்கவே தொடங்குறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து 26, 27, 28 இந்த 3 நாள் வந்து தொடங்க போகின்ற ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய இந்த 3 நாள் நிகழ்வு மார்கழியில் மக்கள் இசை வந்து தொடங்க போகுது. ஸோ இதில் பாடக்கூடியவங்களாம் யார், இதில் பங்கேற்கக்கூடியவங்களாம் யாருன்னு கேட்டால், இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ திறமைகள் வைத்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாடகராக ஒரு கலை வித்துவானெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் மேடையெல்லாம் வந்து கிடைக்காது. நீ சினிமாவில் நடிக்கிறியா, நீ சினிமாவில் வாசிக்கிறியா, நீ மட்டும் தான் பெரிய மியூசிஷியன், நீ மட்டும் தான் பெரிய பாடகர்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அங்கீகாரம் வந்து இருக்காது. ஒரு தாரத்தப்படி வாசிக்கக்கூடியவங்களோ, ஒரு பறை இசைக்கக்கூடியவங்களோ, நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவங்களோ, இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு கலைகள்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடுன்னா தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலைகள்லாம் இருக்குது. அப்படி அழிந்து வரக்கூடிய கலைகளே பல இருக்குது.
ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய, அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையை வந்து அந்த ரஞ்சித் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த வருடமும் வந்து மார்கழியில் மக்கள் இசை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து நடக்கவிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்ட வந்து பார்வையாளர்களாக வர போகிறாங்க. ஆயிரக்கணக்கான கலைஞர்களே அந்த மேடையில் வந்து ஏற்றுவாங்க. தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு மூலமான ஒரு நிகழ்வை வந்து அந்த ரஞ்சித் அவர்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. இது தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ இவங்களுக்கு எதிராக தான் அதை பண்ணுறாரு, இவங்களுக்கு இது யாருக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு இசை, இப்போ நீ உயர்வாக ஒரு இசையை சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு வந்து கர்நாடிக் இசை தான் பார்த்தீங்கன்னா பெரிய உயர்வு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா இசையுமே நிகரானது தான். நீ கர்நாடிக் இசை ஒருத்தர் வந்து சிறந்து பாடுறான்னா, ஒருத்தர் வந்து நாட்டுப்புற இசை சிறந்து பாடுவான், ஒருத்தர் ரேப்பில் வந்து சிறந்து பாடுவான், ஒருத்தர் ராப்பில் வந்து சிறந்து பாடுவான். குறிப்பாக வந்து கானா கலைஞர்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடியவங்களை வந்து ரஞ்சித் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கானா அப்படின்னாலே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் தான் பாடுவாங்க. இதெல்லாம் வந்து சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாடுவாங்க, சென்னையில் ஸ்லம்மில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நேமே பார்த்தீங்கன்னா வேற ஒன்றா இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித்தனுடைய வருகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கானா பாடுறது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள்லாம் பார்ப்பீங்க, விஜய் சூப்பர் சிங்கர் பார்க்குறீங்களா, அப்புறம் இந்த இன்னொரு சரிகமப்பா ஜீ தமிழில் வந்து பார்க்குறீங்க. இப்போது இந்த ஜீ தமிழ், இந்த விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சூப்பர் சிங்கர்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அடையாளப்படுத்தி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமா, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளப்படுத்தி சில பேர் வெற்றி அடையக்கூடிய வெற்றியாளர்களாகவும் மாற்றுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கல. இது எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னா, ரஞ்சித் அண்ணனுடைய சினிமா வருகைக்கு பிறகு தான் வந்து தொடங்குது. இப்போ ரஞ்சித் அண்ணனுடைய வருகைக்கு பிறகு தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இவங்களெல்லாம் தான் இப்போ ஜாதி பற்றி பேசுகிறாங்க. இப்போ ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்களெல்லாம் தான் வந்து ஜாதி பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான டிஸ்கஷனை முன்வைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இவங்க இத்தனை நாள் நம்ம வந்து ஏற்று கொண்டிருந்த ஒரு கலாச்சாரத்தை உடைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் நாட்டாமை படம் பார்த்துருக்கீங்களா? சூரிய வம்சம், நாட்டாமை, எஜமான் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் நாட்டாமை படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டாமையில் வந்து ஒரு பாட்டு வரும் ஸ்டார்டிங்கில், நாட்டாமை காலை வச்சா அங்கே வெள்ளாமை விளையுமாடா. எஜமான் பாட்டில் பார்த்தீங்கன்னா, எஜமான் காலடி மண் எடுத்து நாங்கள் நெத்தியில் போட்டு வைப்போம். இன்னொரு தமிழ் சினிமா இன்னொரு பாட்டு, தென்னாட்டு சூரியனே முக்குளத்தில் மூத்தவனே, அந்த மாதிரி நிறைய பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு நாங்கள் வந்து அடிமையாக இருப்போம், அவங்க பாதம் தொட்டு மண்ணை எடுத்து நாங்கள் நெத்தியில் வைப்போம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தப்பு. நம்ம ஒருத்தனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய இல்லை ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபருடைய காலுக்கு நான் இருக்கிறேன்டா, இதுதானே எனக்கு பெருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை நிலையை வந்து நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரஞ்சித்தனோட வருகை பிறகு என்னவா பாடல்கள்லாம் வருது, மேட்டுக்குடியின் கூப்பாடி நீ நாட்டுக்குள்ள கேட்காது, நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாடல்கள் வருது. அதே போல வெற்றிமாறன் அவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய தலித் சமூக சார்ந்தவங்க கிடையாது. ஆனால் அவர் வந்து தலித் பாலிடிக்ஸ் பேசுகிறாரு, அவர் அம்பேத்கர் அரசியல் பேசுகிறாரு. ஏன்னா இங்கே ஒரு படைப்பு அப்படின்றது வந்து இந்த சாதியில் பிறந்தாதான், இந்த சமூகத்தில் பிறந்தாதான் நீ பேசணும் அவசியம்லாம் கிடையாது. நீ என்ன கொள்கை கோட்பாடை ஏற்றுட்டு இருக்க, அதன் வழியாக நீ என்ன பேசுறது தான் முக்கியம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஜய் டிவி, ஜீ தமிழ்லாம் இன்னைக்கு அடையாளப்படுத்துகிறாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலாக மாறி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித் அவர்களும் நேற்று வந்து பேசுகிறார் அண்ணா அவர்களே பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் வந்து சரண்ராஜ் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாடுறாரு, இந்த வேட்டி கட்டிட்டு ஷர்ட்டு போட்டு ஒருத்தர் பாடுவார், ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பார், அவர் வந்து பாடுவார். அவர் பாடுறதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது பொதுமக்கள் மத்தியில். ஏன்டான்னா ஒருத்தர் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், கஷ்டப்படுற சூழலேருந்து வந்திருக்கான், அவன் வந்து தன்னை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து சொல்கிறான், பாரு அவன்லாம் வந்திருக்கானு சொல்லிட்டு பாடுறாங்க. ப்ளஸ் அவனுக்கு திறமையும் இருக்குது. வெறுமனையாக திறமையே இல்லாமல் நான் இங்கேருந்து வந்திருக்கேன்டா தம்பி போப்பா போய் கற்றுக்கிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. திறமை இருக்கின்றது, ஆனால் அங்கீகாரம் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இவங்களுடைய வருகைக்கு பிறகாக இன்னைக்கு இந்த டிவி சேனல்களே பார்த்தீங்கன்னா பெரிய கமர்ஷியல் ரீதியான வெற்றி தான். இப்போது அதிகமான வியூஸ் போதும் யாருக்கு லாபம்? டிவி சேனலுக்கு தான் லாபம். அப்போ வந்து டிவி சேனலுடைய ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரக்கூடியவங்க அடையாளப்படுத்தும் போதுப்பா பரவாயில்லப்பா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியூஸ் வருது. டிவி சேனலுக்கு ஒரு ஒரு பக்கத்தில் வந்து லாப நோக்கமும் இருக்குது. அதே சமயம் இங்கே ஒரு பெரிய பண்பாட்டு அளவிலான சமூக அளவிலான மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னா, அந்த பண்பாட்டு சமூக மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. அந்த வகையில் தொடர்ந்து 6வது ஆண்டு அந்த மார்கழி மக்கள் இசை பண்ணுவது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான்.
ரீசெண்டா ஒரு ப்ரெஸ் மீட்ல வேற ரஞ்சித் சார் சொல்லியிருக்காங்க 234 தொகுதியுமே நான் கேட்டா தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அது வந்து ஏன் கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க? இப்போ மாரி செல்வராஜ்லாம் சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியல் கட்சியெலாம் நான் வர மாதிரி இல்லை, ஆனால் ரஞ்சித் அண்ணன் வந்து கண்டிப்பாக வருவார் அப்படி சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் தான் சொல்லியிருந்தார். அதை முடிச்சு தான் கேட்டாங்க. 234 தொகுதியில் வந்து சீட் நான் கேட்பேன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போது திமுக இருக்குது, திமுக இங்கே தமிழ்நாட்டில் தன்னை தான் சமூக நீதி கட்சி என்று பெருமை பீத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே விசிகா போயிட்டு திமுக கிட்ட போய் சீட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து பொது தொகுதி தாங்க, பொது தொகுதினா ரிசர்வ் தொகுதி அல்லாத தொகுதி, பொது தொகுதி வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாமா? அப்போது அது ஒரு சாதியினுடைய வெளிப்பாடு பேச்சு தானே அது. இது சொன்னவர் யாரான வன்னியரசு அவர்கள், விசிகாவில் இருக்கக்கூடிய அந்த துணை பொதுச் செயலர் வன்னியரசு அவர்கள் ஒரு டெலிவிஷனில் சொல்கிறாரு. அந்த நெறியாளர் கேட்குறாங்க, வன்னியரசு நீங்கள் சொல்கிறத நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறோம், யார் சொன்னதுன்னு கேட்டால் யாருங்க சொன்னதுன்னா கருணாநிதி தாங்க சொன்னார்னா, அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சாதியினுடைய பேச்சு அது. அப்போது இவங்க இந்த சமூகத்தில் பிறந்து விட்டால் அவர்கள் இந்த தொகுதியில் மட்டும்தான் நிற்கணும்னு சொல்லக்கூடிய திமுக எப்படி இன்னைக்கு ஒரு சமூக நீதி ஜனநாயக இயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. லாஸ்ட்டாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் விசிகா 3 சீட் கேட்குறாங்க, 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்குறாங்க. பொது தொகுதிக்கு நான் திருமாவர்கள் வந்து எவ்வளவோ வந்து கேட்டுப்பட்டார், திமுக வந்து கொடுக்கவே முடியாது, 2 தனி தொகுதி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்துட்டாங்க. அப்போது ஒரு தலித் கட்சி அல்லது ஒரு அம்பேத்கரிசம் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாலே அவங்களாம் 4 சீட்டு 6 சீட்டு தான் ஆசைப்படணும், அதுக்கு மேலே அவங்களுக்கு சீட்டுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வந்து அந்த ரஞ்சித் அவர்கள் உடைக்கிறார். என்னடா நான் 230 தொகுதியில் நிற்பேன், நான் ஏன் எனக்கான எலிஜிபிலிட்டி இல்லை? ரெண்டாவது கேட்டால் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் வந்து பட்டியல் சமுதாயம். ஆனால் அந்த சமுதாயம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களில் வந்து எத்தனை பேர் பட்டியல் சமுதாய சார்ந்தவங்க இருக்காங்க? தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள் சுகபோகமாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள் ஆதித்தமிழர்கள் இங்கே ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்னா இது ரொம்ப மோசமான ஒன்று. அப்போ அதுதான் ரஞ்சித் அவர்கள் வந்து முன்வைக்கிறாரு. 234 தொகுதியிலுமே கேட்பேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரஞ்சித் அவர்கள்லாம் நிச்சயமாக அரசியலுக்கு வந்து வருவார் தான் நினைக்கிறேன் நான். அப்போ வருவார் ரஞ்சித்? இல்லை, அதுதான் எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நிச்சயமாக தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவார். அது வந்து இன்னும் சில ஆண்டுகளிலே நடக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்குள் ரஞ்சித் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்துடுவார்ன்றதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவருடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டிற்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு ஒரு தலித் கட்சி சொன்னால் ஒரு பெரும் கட்சியாக விசிகா அறியப்படுது. ஆனால் விசிகா மேலே பல அலிகேஷன் வந்து வைக்கிறாங்க. என்னென்னா இவங்க வந்து சீட்டு வந்து உயர்த்தி கேட்க மாட்டுறாங்க, இவங்க வந்து குறைவான சீட் தான் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பல அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலித் பாலிடிக்ஸ், அந்த அம்பேத்கருடைய பாலிடிக்ஸில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நபராக இருக்கார். அவர் கேட்குறாரு இல்லையா, நீங்களாம் ரிசர்வ் தொகுதியிலேருந்து போன எம்எல்ஏ எம்பிலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது, நீங்கள்லாம் போயிட்டு ஒரு அடிமைகள் மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா. அப்போ இந்த மாதிரி நபர்கள் உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக வந்து களம் வந்து மாறும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் ரஞ்சித் அவர்கள், இவங்க 4 பேரும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்து வருவாங்க. அந்த வகையில் வந்து நான் ஏன் அண்ணன் திரும்ப பேரை சொல்லணும்னு சொல்லி சில பேர் சண்டைக்கெல்லாம் வருவானுங்க. ஒரு சொல்ற ஒரு யங்ஸ்டர்ஸாக இன்னைக்கு அண்ணன் திருமாவர்களுக்கு வயதாகின்றது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவான பாலிட்டிக்ஸ்குள்ளே இந்த 4 நபர்கள் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு அம்பேத்கருடைய அரசியலை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து நிச்சயமாக முன்வைப்பார். அவர் தேர்தல் அரசியல் வருவார் என்பதை நான் 100% வந்து உறுதியாக சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுக்குள்ள அண்ணன் அவர்கள் வந்து நிச்சயமா தேர்தல் அரசுக்குள்ள வருவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஞ்சித் அவர்களும் சரி, திருமாசா அவர்களும் சரி, 2 பேருமே அரசியல் வந்து அம்பேத்கர் அரசியலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில வந்து திருமா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதே சீட்டு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. இவங்க எக்ஸ்ட்ராவும் எதுவும் கேட்குற மாதிரியும் தெரியல, அது அவங்க கொடுக்குற மாதிரியுமே தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 2 கூட்டணி இருக்குது. ஒன்று திமுக கூட்டணி, ஒன்று அதிமுக கூட்டணி. இப்போ திமுக கூட்டணி என்ன உருட்டுறாங்கன்னா, திமுக கூட்டணி கண்ணி ஓட்டு போடல அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் வந்து கால ஊன்றுவாங்க சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பாஜக 4 எம்எல்ஏ இல்லவே இல்லையா? தமிழ்நாட்டுக்கு பாஜகவை அறிமுகப்படுத்தியது கருணாநிதி அவர்களும் திமுக அவர்கள் தான். எச்ராஜா உங்களுக்கு தெரியும் இல்ல, பாஜக இருக்கார் இல்லையா, அந்த நபரை சட்டமன்ற ஆக்கிய பெருமை திமுகவுக்கு தான் சாரும்.
அப்படிப்பட்ட திமுக வந்து இன்னைக்கு வந்து பாஜக உள்ள வந்துடும், RS உள்ள வந்து சொல்லி பூச்சாண்டி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணன் திருமாவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் அரசியல்ல, மக்கள் அரசியல்ல உண்மையாகவே மக்களுக்காக இது வரைக்கும் போராடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. நமக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே அண்ணனுடைய உழைப்பையும் அவருடைய செயல்பாட்டையும் நம்ம ஒரு நாளும் வந்து தாழ்த்தி சொல்லவே முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிஜேபி RS அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை வந்து திமுக வந்து சொல்லிட்டு அதையுமே இவரே வந்து வழிமொழிஞ்சிட்டு பிஜேபி உள்ள வந்துடும், RS உள்ள வந்துடும், அதனால போயிட்டு நான் 4 சீட்டு வாங்கிக்கிறேன், நான் 6 சீட்டு வாங்கிக்கிறேன். நேத்து ஒன்று சொல்றாரு, எனக்கு வந்து சீட்டு பத்தி பிரச்சனையே கிடையாது, சீட்டு இருக்குதோ இல்லையோ ஆனால் நாங்கள் இங்குதான் இருப்போம்னு சொல்றாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னன்னா, இவரை இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும் தலைவராக பார்க்குறாங்க, அதே போல ஒரு பெரும் சமூகத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்களாம் 4 சீட்டு தான் 6 சீட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செயல், அது சொல்லுது. ஆனால் இந்த ஒரு நிலையில வந்து ரஞ்சித் அண்ணன் வந்து ஏன் இருக்க மாட்டார் நான் நம்புறேன்னா, இன்னைக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து பெற்றிருக்காரு. நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து பெற்றிருக்காரு. தன்னுடைய தலித் பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னா, தலித் பாலிடிக்ஸ் அப்படின்றது எந்த ஜாதிக்கும் எதிரானதெல்லாம் கிடையாது. இது ஒரு மனநிலை தான். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தலித்துகள்லாம் பொதுவாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நினைப்பாங்க, பறையர்கள், தேர்ந்து குல சமூகம் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஆனால் தலித் பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டா, ஒரு 20 பறையர்கள் சேர்ந்து ஒரு 10 பிராமணர்களை வந்து ஒடுக்குறாங்கன்னா, அப்ப அந்த ஒடுக்கப்படியே அந்த பிராமணர்கள் தான் தலித்துகள், இவர்கள் கிடையாது. தலித் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி, ஒரு கான்செப்ட். அது ஆதிக்கத்துக்கு எதிரான நம்பர் தான் தலித்துகள். நீ ஆதிக்கத்துக்கு ஆதரவாக இருந்தால் நீ பிராமணியம், அவ்வளோதான், கோட்பாடு தான் அது. இப்போ சீமான் என்ன சொன்னார் இல்லையா, நான் பிராமணிய கடப்பாறையை எடுத்து திராவிடத்தை உடைப்பேன்னு சொன்னது கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படி கிடையாது. இவங்க வைக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்றது வேற. இப்போ ரஞ்சித் அண்ணன் வந்து ஏன் இந்த காம்ப்ரமைஸ்குள்ளே வர மாட்டார்னு நான் சொல்கிறேன்னா, அவர் ஒரு யங்ஸ்டராக இருக்கார், இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழலில் ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து கொடுக்குறாரு. ஆனால் திரும்ப அண்ணன் வந்து திருப்பி வந்து நான் 4 சீட்டு 6 சீட்டுக்கே வந்து நான் ஓகே, இல்லை சீட்டே கொடுக்கலாலும் பரவாயில்லன்னு சொன்னால் அது இந்த சமூகத்தினுடைய ஒரு பேரிழப்பு தான். ஏன்னா இப்போது திமுக இருக்கிற தலித் எம்எல்ஏ, பட்டியல் சமூகத்தை சார்ந்த MP MLAலாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய குரலாக பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வருத்தத்துக்குரிய செயல் என்னன்னா, விசிகாலேருந்து 4 பேர் போயிருக்காங்க சட்டமன்றத்தில். அந்த 4 பேரில் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிந்தனை செல்வனை தவிர மீதி 3 பேரும் வந்து திமுகவுடைய புகழ்பாடிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த சிந்தனை செல்வன் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து இருக்கக்கூடிய பல அட்ராசிட்டிகள்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழலில் இருக்கிறதும் எங்களுக்கு வந்து பரவாயில்ல, சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் வந்து திமுக கூடயே நீங்கள் இருப்பீங்க, திமுக கூட தான் சமூக நீதி காப்பாற்ற முடியும்னா, திமுகனா சமூக நீதி காப்பாற்றி கொடுக்கணும் அமைச்சரோட சீட்டை கொடுக்க போகுது. திமுக ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, நாங்கள் மட்டும் தான் ஆட்சியில் வந்து இருப்போம், வந்தீங்களா எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களா 4 சீட்டு குத்துமா அதோடு கம்முன்னு போயிடுங்க. இங்கே கூட்டணிக்குள்ளே வர்றது, அமைச்சரவை சீட்டு கேட்குறது, இந்த பேச்சே இருக்கக்கூடாது திமுக காரங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதன திமுக. நான் ஏன் சனாதன திமுகன்னு சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய கான்செப்டே என்னென்னா, ஒரு தொகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி தான் ஆதிக்க சாதியாக இருக்குது, இல்லை வந்து வாக்கு வங்கி உள்ள சாதியாக இருக்குன்னா அந்த சாதிக்காரங்க தான் சீட்டு கொடுப்பாங்க. அப்போது ஜாதி பார்க்குற புத்தா சனாதனன்னு சொன்னால் அந்த வேலையை திமுக தானே பண்ணுது. அப்போ அந்த திமுகவை தான் அண்ணன் திருமாவர்கள் வந்து ஆதரிக்கிறாரான்னு ஒரு கேள்வி வந்து முன் வருது. அதே போல் திமுகவினுடைய குடும்ப ஆட்சி என்பது குறிப்பாக வந்து தலித் மக்களுக்கு எதிரானது. ஏன்னா இந்த சமூகம் அதிகாரத்தை இது வரைக்கும் வந்து சுவைக்கலை, அதிகாரத்துக்குள்ளேயே போல. அப்போது தலித் மக்களுக்காக கட்சி வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் குடும்ப ஆட்சியையும் ஊழலையும் இன்னும் சொல்லப்போனால் சாதியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவையும் ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இது அம்பேத்கருடைய அரசியலே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, அண்ணன் திருமாவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்களை போல அண்ணன் ரஞ்சித் அவர்கள் மீது வைக்கப்படாது. அவருடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து கொடுக்கும்.